ஜெனசிஸ் சாப்டர் 30 இந்த 30ஆம் அதிகாரத்திலே லேயாளை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள். லேயா who was considered insignificant. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 31 முதல் 33 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளினார், இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். இங்கே லேயாள் கூச்சை பார்வை உடையவளாய் இருந்தபடியால் அற்பமாய் எண்ணப்படுகிறாள். அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறதை கர்த்தர் கண்டு அவளுக்கு கர்த்தர் அருளும் சுதந்திரமாகிய பிள்ளை செல்வங்களை கொடுக்கிறார். இன்று நாமும் கூட மற்றவர்களை விட அழகில் குறைந்தவர்களாகவோ, படிப்பில் குறைந்தவர்களாகவோ, பொருளாதாரத்தில் குறைந்தவர்களாகவோ, வசதி வாய்ப்புகள் இல்லாதவர்களாகவோ, நிரந்தர சரியான வேலை இல்லாதவர்களாகவோ, குறைந்த வேலை செய்பவர்களாகவோ இருக்கும்போது மற்றவர்களால் அற்பமாய் எண்ணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று. இப்படி நாம் அற்பமாய் எண்ணப்படும்போது கர்த்தர் நம்மை கேட்டருளுவார். எந்த காரியத்தை குறித்து அற்பமாய் எண்ணப்படுகிறோமோ அந்த காரியத்தில் நன்மையான ஈவுகளை தர கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை லேயாளின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக ஏராளமாய் பெற்றுக்கொண்ட லேயாள். லேயா who received abundantly. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, அப்பொழுது லேயாள் ஏராளமாய் இருக்கிறதென்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். இங்கே லேயாள் தனக்கு ஏராளமாய் இருக்கிறது போதும் போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவளை கர்த்தர் சந்தோஷப்படுத்தினார். இன்று இல்லை என்று குறைவுகளோடு வாடிப்போய் இருக்கிற நம்மையும் ஏராளமாய் பெற்றுக்கொண்ட லேயாளை போல போதும் போதும் ஏராளமாய் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்பதை லேயாளின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவதாக பாக்கியவதி என்று பெயர் பெற்ற லேயாள். லேயா வாஸ் பிளஸ்ட். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 12-13 பின்பு லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். இங்கே லேயாள் கூச்ச பார்வையுடையவள் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஸ்திரீகள் அவளை பாக்கியவதி என்று கூப்பிடும் அளவிற்கு லேயாளுடைய நிந்தையான சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது. இன்று நாமும் கூட பல நிந்தைகள், மற்றவர்களால் பேசப்படும் அவதூறான சொற்கள் இவைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? லேயாளை போன்று மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு நம்முடைய பெயரையும் தலை சிறக்க செய்ய கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்பதை லேயாளின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் லேயாளை பற்றி சில காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீங்க. நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்பட்டாலும், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று உதாசீனப்படுத்தப்பட்டாலும் உம்மால் நினைக்கப்படுகிறோம், எண்ணப்படுகிறோம் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாக இருந்து சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் தங்களுக்குள்ளாக நினைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.